வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். ஜாக்டோஜியோ அமைப்பினர் 23 ஆண்டுகால போராட்டம் நிறைவு. 6 ஓய்வூதிய திட்டாம்சங்களை அறிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். ரோம் நகரம் எரிந்தபோது நீரோ மன்னர் பிடில் வாசித்தது போல் தமிழக ஆட்சி உள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்ய பயன்படுத்துகிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒரு சிலரின் சுயநலத்துக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அறிக்கை. கர்நாடகாவின் பெல்லாரியில் பேனர் வைப்பதில் காங்கிரஸ் பாஜக எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்கள் இடையே மோதல். 144 தடை உத்தரவு. 2 பாஜக எம்எல்ஏக்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு. பெங்களூர் கன்னியாகுமரி வரை 5 நாட்களில் சைக்கிளில் 702 கிலோமீட்டர் பயணித்த 70 வயது பாஜக எம்எல்ஏ சுரேஷ்குமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. தொழில் அதிபரிடம் லஞ்சம் வாங்கிய இந்திய வருவாய் பணி பெண் அதிகாரி பிரபா பண்டாரி கைது. ரூபாய் 1.6 கோடி ரொக்கம், தங்கம், வெள்ளி பறிமுதல். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நீதிமன்றம் உத்தரவை நிறைவேற்றும் வகையில் அரசு தீபம் ஏற்ற வேண்டும். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் பேட்டி. பெண்களின் ஆபாச குரோக் படங்களை 72 மணி நேரத்தில் நீக்க வேண்டும். எக்ஸ் தள நிறுவனத்திற்கு மத்திய அரசு கெடு. ரஜினி 173 படத்தின் இயக்குனர் சி.பி. சக்கரவர்த்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முதலிடம் பிடிப்பார் எனவும், தவேகா தலைவர் விஜய்க்கு 2ஆம் இடம் பிடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுசீந்திரம் கோயிலில் மார்கழி தேரோட்டத்தில் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு எதிராக பக்தர்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.